மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அலகு 3ல் வந்து இயக்க விதிகள் பார்க்கணும். தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி மூன்றாவது லெசனை பொறுத்தவரை இயக்க விதிகள், என்னென்ன இயக்க விதிகள் இருக்குது, அந்த பொருட்கள் இயங்குவதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை அடிப்படையில் என்னென்ன விதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த விதிகள் வந்து என்ன கான்செப்ட் சொல்லுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு நியூட்டனின் விதிகள் இருக்குது. நியூட்டனின் விதிகளுக்கிடையான தர்க்க ரீதியான தொடர்பு, அடுத்து தனித்த பொருளின் விசைப்படம் மற்றும் தொடர்புடைய கணக்குகள், உந்தம் மாறா விதி, நீங்கள் ஏற்கனவே 10th படிச்சிருப்பீங்க உந்தம் மாறா விதி. அடுத்து பொருட்களின் இயக்கத்தில் உராய்வு விசையின் பங்கு. இப்போ பொருட்கள் இயங்கும்போது அதோட நமக்கு எல்லா பொருட்களும் இயங்கும்போது ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்படுது. அப்போ அந்த உராய்வு விசையோட பங்கு வந்து எப்படி இருக்குது பொருட்களுடைய இயக்கத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகள், மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசைகள். அடுத்து மைய விலக்கு விசையின் தோற்றுவாய், ஆர்ஜின், எங்கேருந்து மைய விலக்கு விசை வந்து அதோட தோன்றுது, அதோட ஆர்ஜின் எங்கே அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட அறிமுகம் பார்க்கலாம். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருள்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன. குளிர்ந்த தென்றல் மரத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது, மரம் மண்ணுடன் தொடர்பு கொண்டுள்ளது, சுருங்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இயற்கையுடன் தொடர்பு கொண்டன. அப்போ பிரபஞ்சத்தில் வந்து ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளோட தொடர்பு இருக்குது. அப்போ எது வந்து எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கும். மற்ற உயிரினங்கள் இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பை விட மனித இனம் இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பு கொஞ்சம் வேறுபட்டதாகும். அப்போ மற்ற உயிரினங்கள், செடி கொடி விலங்குகள் இயற்கையோட தொடர்பு கொண்டுள்ள தொடர்பை விட மனித இனம் வந்து இயற்கையோட தொடர்பு கொண்டுள்ள விதம் வந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குது. ஏனெனில் மனித இனம் இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை அறிவியல் முறையில் விளக்க முற்படுகிறது. இப்போ இயற்கை நிகழ்வு வந்து ஏன் நடக்கிறது, எவ்வாறு நடக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து மனிதனுக்கு தான் உண்டு. அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்கோம். மனித இன வரலாற்றில் மனிதனால் மிகுந்த ஆர்வமுடன் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் இயங்கும் பொருட்களை பற்றியது ஆகும். அவை பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன. இப்போ மனிதனால் மட்டும் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ மனித இனம் மற்றும் என்ன கேட்குறாங்க, பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன, பொருட்கள் ஏன் இயங்குகின்றன என்பன போன்றவை. ஆச்சரியம் என்னவென்றால் இந்த எளிய கேள்விகள் தான் மனித இனம் பண்டைய நாகரிக காலத்திலிருந்து 21ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப காலத்திற்கு வருவதற்கு பாதை அமைத்து கொடுத்தது. இப்போ ஏன் இயங்குகிறது, எவ்வாறு இயங்குகிறது, எப்படி இயங்குகிறது, இந்த கேள்விகளை நம்ம கேட்கும்போது தான் அந்த நாகரிகம் வந்து வளர்ச்சி அடைகிறது. அதை வந்து நம்ம உணர்கிறோம். ஒரு பொருள் நகர காரணம் ஏதோ ஒன்று அதை இழுக்கிறது அல்லது அதை தள்ளுகிறது. உதாரணமாக ஒரு புத்தகம் ஒன்று ஓய்வு நிலையில் உள்ளது, வெளிப்புற விசை அதன் மீது செயல்படாதவரை அது நகராது. சுருங்கக்கூறின் பொருட்களை நகர வைக்க கட்டாயம் அதன் மீது ஒரு விசை செயல்பட வேண்டும். அப்போ ஒரு பொருள் வந்து நகருது அப்படின்னா ஏதோ ஒன்று தள்ளுது அல்லனா இழுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் காரணம். ஒரு விசை அதாவது ஒரு பொருள் இயங்குனா ஏதோ ஒரு விசை வந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புகழ்பெற்ற தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் விசை வந்து இயக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் என்னன்னா இந்த பொருள் வந்து இயக்கத்துக்கான காரணம் வந்து விசை தான் அப்படிங்கிறத சொன்னார். அவரின் கூற்று பொது புரிதலின் அடிப்படையில் அமைந்திருந்து, ஆனால் அறிவியல் கூற்றுகள் என்பது பொது புரிதலின் அடிப்படையில் மட்டும் அமைந்திருக்க முடியாது. மாறாக அறிவியலின் சோதனைகள் அடிப்படையில் அனைவராலும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கான்செப்ட் வந்து சயின்ஸ் ரீதியாக எல்லாராலும் அக்செப்ட் பண்ணணும்னா, அதாவது நம்ம சொன்னால் மட்டும் போதாது, அதை ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணால் மட்டுமே நம்ம எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இல்லை. 15ஆம் நூற்றாண்டின் கலீலியோ தொடர்ச்சியாக மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் இயக்கம் பற்றிய அரிஸ்டாட்டில் கூற்றினை மறுத்தார். இயக்கம் பற்றின அரிஸ்டாட்டில் கூற்றினை அரிஸ்டாட்டில் சொன்ன வந்து இயக்கம் என்ன சொன்னார், பொருட்கள் இயங்குவதற்கு வந்து விசை தான் காரணம், ஏதோ ஒரு விசை வந்து இருக்குது, அந்த விசை தான் காரணம் அப்படின்னு இயக்கத்துக்கான காரணம்னு சொன்னார். அந்த வந்து இதை ஒரு மறுத்தார். அரிஸ்டாட்டில் கூற்று கான்செப்டை வந்து மறுத்தார். ஒரு பொருள் தொடர்ந்து இயங்குவதற்கு விசை அவசியமில்லை என்று கலீலியோ ஒரு புதிய கருத்தினை முன்மொழிந்தார். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை தான் காரணம் அப்படின்னு சொன்னார்.
ஆனால் கலீலியோ என்ன சொல்கிறாருன்னா அந்த கூற்றை வந்து முற்றிலும் மறுத்துட்டார். அது காரணம் இல்லை. அப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கலீலியோ இயக்கம் பற்றி தன்னுடைய கருத்தை ஒரு எளிய சோதனை மூலம் விளக்கினார். அச்சோதனைப்படி பந்து ஒன்று குறிப்பிட்ட கோணமுடைய சாய்தளம் ஒன்றின் மேற்புலத்திலிருந்து உருண்டு கீழே வருகிறது. இல்லை டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும். ஒரு பந்து வந்து குறிப்பிட்ட கோணமுடைய சாய்தளம் ஒன்றின் மேற்புலத்திலிருந்து உருண்டு கீழே வருகிறது. அது தரையை அடைந்து சிறிது தூரம் உருண்டு சென்று எதிரே உள்ள அதே கோணமுடைய மற்றொரு சாய்தளத்தின் வழியே உருண்டு மேலே ஏறுகிறது. சாய்தளங்களை நன்கு வலுவழுப்பாக்கிய பின்னர் இச்சோதனையை மீண்டும் நிகழ்த்தும் போது பந்து முதல் சாய்தளத்தில் எவ்வளவு உயரத்திலிருந்து உருண்டு கீழே வந்ததோ அதே உயரத்துக்கு இரண்டாவது சாய்தளம் வழியாக மேலே உருண்டு செல்கிறது. இரண்டாவது சாய்தளத்தின் கோணத்தை குறைத்து அதே வலுவழுப்புடன் இச்சோதனை மீண்டும் நிகழ்த்தும் போது பந்து இரண்டாவது சாய்தளத்தில் சற்றே அதிக தூரம் உருண்டு சென்று எவ்வளவு உயரத்திலிருந்து வந்ததோ அதே உயரத்தை சென்றடைகிறது. சாய்கோணத்தை சுழியாக்கும் போது பந்து கிடைத்தள திசையில் என்றென்றும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். சாய்கோணத்தை வந்து சுழியாக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா பந்து கிடைத்தள திசையில் அப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அரிஸ்டாட்டில் இயக்கம் பற்றிய கருத்து உண்மையாக இருப்பின் எவ்வளவு வலுவழுப்பான சாய்தளமாக இருந்தாலும் அந்த பந்து கிடைத்தள திசையில் உருண்டு சென்றிருக்கிறது. ஏனெனில் கிடைத்தள திசையில் எவ்விதமான விசையும் செயல்படவில்லை. எனவே இந்த எளிய சோதனை மூலம் கலீலியோ இயக்கம் தொடர்ந்து நடைபெற விசை அவசியமில்லை என்று நிரூபித்து காட்டினார். எனவே விசை செயல்படாத நிலையிலும் பொருளினால் தொடர்ந்து இயங்க முடியும். சுருங்கக்கூறின் அரிஸ்டாட்டில் இயக்கத்தோடு விசையினை இணைத்தார். ஆனால் கலீலியோ இயக்கத்தினை விசையிலிருந்து தனியே பிரித்தார். அப்போ இதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் வந்து விசைக்கும் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னார். கலீலியோ வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தனித்தனியாக பிரித்து காட்டினார். அவ்வளோதான்.